வணக்கம். இன்னைக்கு வியாழக்கிழமை 30ஆம் தேதி நவம்பர் மாதம் சங்கடஹர சதுர்த்தி. என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறோம். இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம் பகல் வரைக்கும் இருக்குது. அப்புறம் புனர்பூசம் வருது. எப்படி இருக்க போகிறது இந்த வியாழக்கிழமை? இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். 8 ராசிகளுக்கு நல்லா இருக்குது. யார் அந்த 8 அதிர்ஷ்டசாலிகள், மீதியுள்ள 4 ராசிக்காரர்களுக்கு என்ன பண்ணுறதுங்கிறதையும் சொல்கிறோம். மேஷ ராசிக்கார நேயர்களே, நல்ல நாள். உங்கள் தைரியம் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றியை தரும். ஆமாம், திருஷ்டி இருக்குது. மனசில் மட்டும் ஓம் ஓம் வசிஷ்டரே போற்றி வாசுகியே போற்றி மந்திரம் ஓடுறது நல்லது. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை, நீலம். சாயந்தரம் விநாயகப் பெருமான் கோயிலில் விநாயகர் அகவல் அல்லது விநாயகர் நான்மணி மாலை பாரதியார் கவிதைகளில் ஒரு பகுதி படித்து பாருங்க, நல்லது. விநாயகர் நான்மணி மாலை படித்து பாருங்க, நல்லது. ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, சுண்டல் வேக வச்சு கொடுப்பதும் நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை 3 நட்சத்திரத்துக்கும் நல்ல மாற்றத்தை தரும். வெற்றி. ஆமாம், அனுகூலமான எண் 4, 7, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, நீலம். மனசில் மட்டும் ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் ஓம் ஆங்கீரசரே போற்றி அனந்தனே போற்றி. சாயந்தரம் விநாயகப் பெருமான் கோயிலில் விநாயகர் அகவல் அல்லது விநாயகர் நான்மணி மாலை பாரதியார் கவிதைகளில் ஒரு பகுதி படித்து பாருங்க, நல்லது. விநாயகர் நான்மணி மாலை படித்து பாருங்க, நல்லது. ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, சுண்டல் வேக வச்சு கொடுப்பதும் நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. கலக்குறீங்க, சந்தோஷம். பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தது தீரும். பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். நல்ல நாள். என்ன திருஷ்டி இருக்கிறதுனால மனசில் ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் ஓம் செந்தூரே போற்றி செய்யோனே போற்றி. செந்தூரில் குரு பகவான் முருகப்பெருமானை வழிபட்டு வரம் பெற்றார். செய்யோன்னா முருகன், சிவப்பானவன், சூரியன். எல்லாம் செய்யோன்கிற பேர் உண்டு. இந்த மந்திரம் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 1, 2, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, பச்சை. சாயந்தரம் விநாயகப் பெருமான் கோயிலில் விநாயகர் அகவல் அல்லது விநாயகர் நான்மணி மாலை பாரதியார் கவிதைகளில் ஒரு பகுதி படித்து பாருங்க, நல்லது. விநாயகர் நான்மணி மாலை படித்து பாருங்க, நல்லது. ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, சுண்டல் வேக வச்சு கொடுப்பதும் நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. உங்கள் பிறவி பலமான பொறுமை, நிதானம், பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். நல்ல நாள். கவனம். எதுக்கு? பொறாம அதிகம் இருக்கு மற்றவங்களுக்கு உங்கள் மேலே. மனசில் ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் தாராதேவியே போற்றி தாமிரபரணியே போற்றி. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, பச்சை. சாயந்தரம் விநாயகப் பெருமான் கோயிலில் விநாயகர் அகவல் அல்லது விநாயகர் நான்மணி மாலை பாரதியார் கவிதைகளில் ஒரு பகுதி படித்து பாருங்க, நல்லது. விநாயகர் நான்மணி மாலை படித்து பாருங்க, நல்லது. ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, சுண்டல் வேக வச்சு கொடுப்பதும் நல்லது. சிம்மராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். உங்கள் தைரியம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். வெற்றி. திருஷ்டி இருக்கு உங்க மேல. மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் ஓம் புஷ்கரமே போற்றி புஷ்கரமே போற்றி புரூரவசே போற்றி. நல்லது. அனுகூலமான எண் 1, 2, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, மஞ்சள். வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகர் பெருமானுக்கு கோயிலில் சாயந்தரத்தில் 6 மணிக்கு அப்புறம் கோயில் மூடுறதுக்குள்ள ஒரு தீபம் போட்டுருங்க. விநாயகர் நான்மணி மாலை பாரதியார் அருளியது படிச்சு பாருங்க, நல்லது. தயிர் சோறு அல்லது மோர் சோறு அல்லது பணமா ஏழைகளுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. பொறுமை குறைவாக இருக்கிறது. வழிபாடு முக்கியம். மனசுல ஒரு மந்திரம் ஓடணும். ஓம் ஓம் ஸ்ரத்தாதேவியே போற்றி சீயவனரே போற்றி. நல்லது. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, பச்சை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டிடணும். ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகம் 26 பகுதி செல்போன்லேயே கிடைக்குது. அதில் ஏதாவது ஒரு பகுதியை படித்து பார்க்கலாம். நீலம்ங்கிற பகுதி படித்து பார்த்தீங்கன்னா அதுதான் பாகவதம். கண்ணபெருமானை பற்றி இருக்கு. படித்து பாருங்க, நல்லது.
ஏழைகளுக்கு மஞ்சள் துணி கொடுங்க. காக்கைக்கு சுண்டல் வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. துளாராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, நிம்மதி அதிகமாக இருக்கு, சந்தோஷமா இருக்கு, கலக்கிறீங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். அப்புறம் என்ன சந்தோஷம், நல்ல நாள். என்ன கவனம், பொறாமை அதிகம் இருக்கு. அதனால மற்றவங்களுக்கு உங்க மேல மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதனே போற்றி. அனுகூலமான எண் 7, 9, வடக்கு கிழக்கு, மஞ்சள் வெள்ளை. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். விசாகத்துக்கு தொல்லை ஓரளவு குறைவு. ஏன்னா அதனுடைய தலைவர் குரு. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு சூரியனுக்கும் குருவுக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் போட்டுடணும். மற்ற 2 நட்சத்திரக்காரர்கள் அவங்க ராத்திரி கட்டாயம் போட்டே ஆகணும். விசாகம் வசதிப்பட்ட நேரத்தில் போடலாம், ஆனால் போடணும். மனதில் ஒரு மந்திரம் ஓடணும். ஓம் ஐராவதமே போற்றி, ஐராவதமே போற்றி, அனந்தனே போற்றி. அனுகூலமான எண் திசை நேரம் கிடையாது. ஏன், புத்தி மனசு ஒழுங்காக வேலை செய்யாது, வழக்கமான வேலைகளே வம்பு வழக்கு வரும். சந்திராசிரமம் ஜாக்கிரதை. 3 நட்சத்திரத்துக்கும் அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டிடணும். ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகம் 26 பகுதி செல்போன்லேயே கிடைக்குது. அதில் ஏதாவது ஒரு பகுதியை படித்து பார்க்கலாம். நீலம்ங்கிற பகுதி படித்து பார்த்தீங்கன்னா அதுதான் பாகவதம், கண்டபெருமானை பற்றி இருக்கு. படித்து பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு மஞ்சள் துணி கொடுங்க. காக்கைக்கு சுண்டல் வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு, கலக்குறீங்க, சந்தோஷம். உங்க ராசிக்கு தலைவர் குரு, நல்லது, சூப்பர், பிரமாதம், கலக்குறீங்க. நல்ல நாளாக இருக்கும். உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை ஜெயிக்கும். உங்கள் ராசிக்கு தலைவர் குருங்கிறதுனால சூரியனுக்கும் குருவுக்கும் நவகிரக சன்னதியில் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. மனசில் ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் ஓம் பிராமியே போற்றி, பிராமியே போற்றி, பிருகுவே போற்றி. அனுகூலமான எண் 1, 2, வடக்கு கிழக்கு, வெள்ளை பச்சை. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகர் பெருமானுக்கு கோயிலில் சாயந்தரத்தில் 6 மணிக்கு அப்புறம் கோயில் மூடுறதுக்குள்ள ஒரு தீபம் போட்டுருங்க. விநாயகர் 4 மணி மாலை, பாரதியார் அருளியது, படிச்சு பாருங்க, நல்லது. தயிர் சோறு அல்லது மோர் சோறு அல்லது பணமா ஏழைகளுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. உங்க பிறவி பலமான நிதானம், விடாமுயற்சி ஜெயிக்கும், நல்ல நாள். ஆனா மனசு சலனமா இருந்தா ஒரு மந்திரத்தை ஓட விடுங்க. ஓம் ஓம் தேவ குருவே போற்றி, தெய்வானையே போற்றி. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, வெள்ளை மஞ்சள். வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகர் பெருமானுக்கு கோயிலில் சாயந்தரத்தில் 6 மணிக்கு அப்புறம் கோயில் மூடுறதுக்குள்ள ஒரு தீபம் போட்டுருங்க. விநாயகர் 4 மணி மாலை, பாரதியார் அருளியது, படிச்சு பாருங்க, நல்லது. தயிர் சோறு அல்லது மோர் சோறு அல்லது பணமா ஏழைகளுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை, நிதானம். வழிபாடு முக்கியம். மனசுல ஒரு மந்திரம் ஓடுவது நல்லது. ஓம் நான்முகனே போற்றி, நாரதரே போற்றி. அனுகூலமான எண் 5, வடக்கு வெள்ளை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டிடணும். ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகம் 26 பகுதி செல்போன்லேயே கிடைக்குது. அதில் ஏதாவது ஒரு பகுதியை படித்து பார்க்கலாம். நீலம்ங்கிற பகுதி படித்து பார்த்தீங்கன்னா அதுதான் பாகவதம், கண்டபெருமானை பற்றி இருக்கு. படித்து பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு மஞ்சள் துணி கொடுங்க. காக்கைக்கு சுண்டல் வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற கோபம், தடுமாற்றம், குழப்பம் இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம், ஜாக்கிரதை. நிதானம் நிதானம் பொறுமை, வழிபாடு முக்கியம். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருப்பது நல்லது. ஏன்னா கவனம் சிதறாம இருக்கும். ஓம் ஓம் பிரம்மதேவரே போற்றி, பீஷ்மரே போற்றி. அனுகூலமான எண் 3, தெற்கு வெள்ளை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டிடணும். ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகம் 26 பகுதி செல்போன்லேயே கிடைக்குது. அதில் ஏதாவது ஒரு பகுதியை படித்து பார்க்கலாம். நீலம்ங்கிற பகுதி படித்து பார்த்தீங்கன்னா அதுதான் பாகவதம், கண்டபெருமானை பற்றி இருக்கு. படித்து பாருங்க, நல்லது.
ஏழைகளுக்கு மஞ்சள் துணி கொடுங்க. காக்கைக்கு சுண்டல் வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. நேயர்களே, குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறார். அதாவது மேஷத்திலிருந்து பின்னோக்கி மீனத்தை நோக்கி போகிறார். இதனால் 5 ராசிகளுக்கு நன்மை. இன்னும் ஒரு மாதத்துக்கு எந்த 5 ராசிக்காரர்கள் அப்படின்னு கேட்டால் ரிஷபம், கடகம், விருச்சிகம், கன்னி, கும்பம். இந்த 5 ராசிகளுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைத்தே தீரும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.